கரெக்டாக இருக்குங்களா? ஆன்ற சபையில் வீட்டிற்கும் குருநாதர் ஐயா மற்றும் ஸ்ரீ முத்துராகவா ஜோதிட கல்வி அறக்கட்டளை அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தில் நம்ம எந்த இடத்துல எடுத்துட்டாலும் மேச மண்டலம், மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம், இந்த மண்டலங்களில் நம்ம எதை எடுத்துட்டாலும் மண்டலங்களில் முதல் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், மேச மண்டலத்தில் உதயமாகக்கூடியது அப்படிங்கிறது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மூலத்திரிகோணம், அதாவது உச்சபலம் பெற்ற இடமாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்ம மண்டலத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பாகவும், தனுர் மண்டலத்தில் மூலத்திரிகோணமாகவும் இருக்கக்கூடியது. அப்போது சூரிய பகவானை முன்னிறுத்தி தான் பார்த்திங்கன்னா இந்த மண்டலங்கள் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மண்டலங்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்னாவே சூரிய பகவானுடைய காரகத்துவம். யார் எந்திரிச்சாலும் எந்திரிக்கலினாலும் சூரிய பகவான் அப்படிங்கிறது தன்னுடைய கடமையை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம உணர முடியும். அப்போது சூரிய பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தர்மத்தின் வழி நடப்பவர். அவருக்கு பார்த்திங்கன்னா புத்திரனாய் பிறந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு உலகத்திற்கே உணர்த்தின கர்ண பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய காலங்களில் இப்போ மேசம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தர்மம் எப்படி இருக்கும், சிம்மத்தினுடைய தர்மம் எப்படி இருக்கும், தனுர்னுடைய தர்மம் எப்படி இருக்குது அப்படின்னா, மேசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையை 2ஆம் இடம் சுக்கிர பகவானாக வரதுனால ஆடம்பர வாழ்க்கைக்கு அவங்க ஒரு அடிப்படையான விஷயங்களை, அதற்கான தர்மங்களை, அதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாங்கிறது நம்மளுடைய உண்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம மண்டலம். இந்த சிம்ம மண்டலத்தில் 2ஆம் அதிபதி புதன். இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்மத்தினுடைய தொடர்பு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வித்தைகளை கற்றுக் கொடுத்து அந்த வித்தைகளின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தவங்களுக்கு வெளிப்படையாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருப்பாங்க. அப்போ அவங்க வித்தைகளை நிறைய தர்மம் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகி அந்த வித்தைகளை கற்றுவதன் மூலம் அவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரியது ஒரு மேன்மை அடையிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். இதே தனுர் மண்டலத்தில் எடுத்துக்கிட்டா அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா இருக்கார். அப்போ அந்த சனி பகவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொழில் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் உச்சபலம் பெறுறாங்க. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உச்சம் பெறுறது அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, அந்த தனுர் கற்றுக் கொடுக்கக்கூடியது எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்புகளையே தன்னுடைய உடல் கட்டமைப்பு மூலயமா உழைப்பின் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானத்தை ஈற்றக்கூடியதுக்கு அதை கற்றுக் கொடுக்குற அமைப்புகளை இவங்க இருக்காங்க. பொதுவாக நம்ம தர்மம் அப்படின்னா நம்ம என்னமோ காசு பணம் போடுறது மற்றது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையான அந்த காசு பணத்தை விட பார்த்திங்கன்னா எதை தர்மம் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தர்மம் செய்கிறதே பார்த்திங்கன்னா எல்லாமே தர்மம் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர் பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது ஒரு தர்மம் தாங்க. பணத்தை கொடுக்கறதுனால ஒரு விதமான தர்மம், தொழிலை கற்றுக் கொடுப்பதனால ஒரு விதமான தர்மம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கற்றுக் கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தர்மம் அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதங்களில் என்ன விஷயம், என்ன சிறப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி. இப்போ சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா பெரியவங்க ஒளி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்கள், இந்த ஒளி அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பூலோகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் தங்களுடைய பரிமாற்றங்கள் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லக்கூடியதான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடைவெளிக்கும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடைவெளியில் பார்த்திங்கன்னா பூமியில் பார்த்திங்கன்னா நெருக்கமாக விழுகக்கூடிய அந்த காலங்கள் தான். அந்த காலங்களில் தன்னுடைய சக்திகளை பெருக்கிறதுக்காகத்தான் அந்த சித்ரா பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா அதுக்காக. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த வெளிச்சம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஆற்றங்கரையிலையோ ஒரு குளத்துலையோ வெளியிலையோ கோயிலையோ ஏதாவது உட்காந்து தங்களுடைய அந்த கருத்துக்களை பரிமாறி தங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல பண்ணும்போது அந்த சித்திரை பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கிறதா பார்த்திங்கன்னா ஒரு அமைப்புகள் சொல்கிறாங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் நம்ம எடுத்துக்கும் போது சிம்மத்திலிருந்து நேர் 7ஆம் இடம் சந்திரன் வரக்கூடிய அந்த பௌர்ணமியை நம்ம என்ன எடுத்துக்கிறோங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துக்கிறோம். அந்த அவிட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது. அவிட்டத்தில் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறோம், பூணூல் மாத்திரை நோம்பி அப்படின்னு சொல்லி ஒரே விதயத்தில் நம்ம முடிக்கிறோம். ஆனால் அந்த அவிட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விஸ்வாமித்திரர் வந்து பார்த்திங்கன்னா ராமபிரானுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணின நாள். அதே மாதிரி அந்த மந்திரத்தினுடைய சக்திகளை வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரர் தெரிஞ்சுக்கிட்ட நாள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் வந்து சத்திரியனாக பிறந்து கௌசிக மகாராஜாவாக இருந்து தன்னுடைய அதாவது சக்திகளை பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும், தன்னுடைய சக்திகள் உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா கள்ளிச்செடியில் தவம் இருந்து மற்றதில் நிறைய இடங்களில் தவம் இருந்து அந்த தவத்தில் அவனுடைய சக்திகளை வந்து கிடைக்காம அவர் வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பூதகணங்கள்கிட்ட போய் அந்த தீபத்தை கேட்குறாங்க, அதை கொடுக்கறதில்ல. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபத்தின் மேலேயே ஏறி படுத்துட்டு தன்னுடைய தலைமுடியை வந்து பார்த்திங்கன்னா உருட்டி அதை தீபமாக ஏற்றி பற்ற வச்சு தன்னுடைய உடலையே தீபமாக ஏற்றி பற்ற வச்சவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இறைவன் பார்வதி தாயாரும் தோன்றி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உயிர்ப்பித்து எழ வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதுக்காக நீங்கள் பெற்ற இந்த வேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நாங்கள் பலன் ஒரு திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இறைவனை பார்த்த அந்த சந்தோஷத்தில் அவர் பாடக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓம்பூர் புனஸ்வவ தத்வத்துல்வரேணியம் பர்கோ தேவசே தீமகி தியோ யோன பிரசோதயாத். இந்த மந்திரத்தை முதலில் சொன்ன நபர் யார் அப்படின்னா கௌசிக மகாராஜா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த மந்திரத்தை அதாவது விஸ்வம் அப்படின்னா அதாவது விஷ்டம்னு நம்ம விஷ்டம் அப்படின்னா உலகம்னு நம்ம சொல்லுவோம். விஸ்வம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உலகம் அப்படிங்கிறது தமிழினுடைய வார்த்தை. மித்திரன் அப்படிங்கிறது நண்பன். விஸ்வாமித்திரன்னா உலகத்துக்கே நண்பன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அந்த ஓம்பூர் புனஸ்வாவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் காயம்ங்கிற உடலை திரியா எரிச்சு நீ பாடுனதுனால காயம்ங்கிற உடலை திரியா எரிச்சு பாடுனதுனால இந்த மந்திரத்தின் பெயர் காயத்ரி மந்திரம்னு பேர் வச்சாங்க. இது பேர் வச்சது யாருன்னா சிவனும் பார்வதியும் வச்ச பேர் தான் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து உபதேசம் பண்ண அந்த சொல்வதனாலும் அந்த காயத்ரி மந்திரத்தை பர்டிகுலராக அந்த அன்னைக்கு சொல்கிறதுனாலையும் அவிட்டம் அப்படிங்கிறது தவிட்டு பானையை தங்கமாக மாற்றும். அந்த தவிட்டு பானைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியில் அதாவது தவிட கூட தங்கமாக மாற்றும் சக்தி எந்த அன்னைக்குன்னா இந்த ஆவணி அவிட்டத்தில் வந்து கிடைக்கக்கூடியது. அப்போ இந்த ஆவணி அவிட்டத்து அன்னைக்கு இந்த மந்திரங்களை சொல்லி நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானைக்குள்ளே காசு வச்சு எடுத்து மற்றவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு அந்த காலத்தில் வந்து பெட்டகங்களாக மற்றதை ஒன்றும் கிடையாது, பானை தான். அப்போ அந்த பானைக்குள்ளே வச்சு அந்த பணத்தை எடுத்தால் அந்த அன்னைக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பிரயோகப்படுத்தும் போது நம்மளுக்கு வருமானம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தர்மம் தனுசு என்னத்தை தர்மம் பண்ணுதுன்னா குரு பூர்ணிமா. தனுசுக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவனுடைய நட்சத்திரமே வந்து அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்ண நிலாவு வரதுனால அந்த அன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நாம் எங்கே இருந்தாலும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு தாய் என்ன நினைக்கிறோம், தன்னுடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ வந்து தந்தைக்கு என்ன அப்படின்னா ஒரு அறிவார்ந்த சபையில் தன்னுடைய மகனை வந்து வித்தைக்கு அதிபதி அவன் ரொம்ப நல்லபடியாக வந்துட்டான்னு ஒரு தந்தை கேட்கும் போது ஒரு தந்தை உருவாக்கும் போது அந்த தந்தைக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமை. இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெருமையை தாண்டி இன்னொரு விஷயம், ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சுயநலம் இருக்குது. என்ன காரணம்னா தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு சுயநலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒட்டிகிட்டே வரும். ஆனால் தன்னுடைய குழந்தையை தவிர மாற்றான் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்திகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஜீவன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குருவை தவிர யாரும் இல்லை. குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையை தாண்டி இதுக்கு துரோணாச்சாரியரை நம்ம உதாரணமாக சொல்லலாங்க. துரோணாச்சாரியர் அஸ்வத்தாமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாசம் கொண்டவர், தன்னுடைய மகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு அன்பு. ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா
106 பேருக்கு அது கற்றுக் கொடுத்தாரு. அதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனை ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அர்ஜுனனை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் தான் கற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை அதை வந்து பிரயோகப்படுத்தி பார்த்துட்டு அடுத்தது என்ன அப்படின்னு போய் அந்த இடத்துல நிற்கிற ஒரே காரணத்தினால மட்டுமே அவருக்கு அர்ஜுனனை பிடிச்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனுர் மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அன்னைக்கு நம்மளுடைய குருமார்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வித்தையை மேலும் அதிகப்படுத்தி நம்மளுடைய தொழிலை மேலும் அபிவிருத்திக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. இது தர்மத்தை பற்றினது. அப்போ தர்மம், கர்மம், காமம், மோட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரிவு இருக்குது. இதில் தர்மத்தை பற்றி சொல்கிறதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் பத்தாது. இதில் கர்மம், காமம், மோட்சம் வரக்கூடிய காலங்களில் இதற்கான விளக்கங்களை நான் நிறைய சொல்கிறேன். அதே சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு விதைத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான வித்தைகளுடைய காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தர்மம் அப்படிங்கிறது. இந்த மண்டலத்தில் பிறந்தவங்க யாரை எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த காலத்தில் வழிபாடு பண்ணுனா அவங்களுடைய நிலை அடுத்த நிலைக்கு மாறும். அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களே நம்ம எடுத்துக்கும் போது ஒன்றுமில்லாத அதாவது 0லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து என்னை உயர்த்தியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஜோதிட துறைக்குள்ளே வராமல் ஒரு மனிதனாக